தெரியாது. எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ரசிக்கப்பட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க, எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் சொல்லுவாங்க. எனக்கு நிறைய நகை போடணும், நிறைய இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உனக்கு வேலையே வேலை இல்லையா நீ போகணுவேன். கடவுளை கடைசியில் கற்றுற ஒரு பாடு கொடுத்தாரு. அது மூலம் எங்கள் அம்மா அப்பயும் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா என்ன சாமி ஆடுற இடத்த கூப்பிட்டு போவாங்க. நான் நினச்சேன் ஒரே வார்த்தை, நீ வா சபைக்கு. நாங்கள் சரி சபைக்கு போய் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோம். ஆனாலும் சின்ன வயசு இந்த மாதிரி பிள்ளைங்களா இருக்கும்போது கூட எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அம்மா அப்பா இல்லாத அவங்க தனியாக இவங்க தனியாக வாழ்ந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது எனக்கு அந்த உடம்பு சரியாத போது நான் ஒரே ஒன்று தான் நினச்சேன், எசப்பா நான் பட்ட அவஸ்தை என் பிள்ளைங்க படக்கூடாது. அது கடவுள் கர்த்தருடைய கிருபையில் இந்த 2004 நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்துனது ஜோயல் பிரதரும் தெபாவும் தான். இவங்க இல்லைன்னா நான் கடவுளை அறிஞ்சே இருந்திருக்க மாட்டேன். நான் எங்கே போயிருப்பேன், என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு பாட்டு பாடுறோம், நம்ம செத்து போவாங்க அப்புறம் மறந்தே போவாங்கன்னு பாடுறோம்ல, அது மாதிரி தான் என் வாழ்க்கை ஆயிருக்கும். கடவுள் கிருபையில் இந்த 2004 நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் கடவுள் என்னோடு இருந்து எனக்கு ஆனால் எவ்வளோ பிரச்சனை கேட்டு பாடிட்டு, ஆனாலும் என் தேவன் எங்களோடு இருந்து என் பிள்ளைங்களோடு இருந்து என் பிள்ளைங்களை வளர்க்க உதவி செஞ்சார். என் பொண்ணு கூட இந்த 1ஆம் மாதம் கல்யாணம் ஆச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. கர்த்தருடைய கிருபையில் அந்த கல்யாணம் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு சமாதானத்தோட திருமணமாக தேவன் உதவி செஞ்சார். அதுக்கு தேவனுக்கு கோடான நன்றி. கேக்கு வெட்டும்போது கூட எனக்கு அழ தாங்க முடியல. எனக்கு 45 வயசு ஸ்டார்ட் ஆகுது. என் தேவனுக்கு மத்தியில் நீங்கள் எல்லாரும் எனக்கோசம் இவ்வளோ செஞ்சீங்க. எனக்கு அதுக்கோசம் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். என் தேவன் நாம மகிழ்ப்படணும். கர்த்தருக்கு நான் டிஃபன் கடை வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த மாதம் ஊழியத்துக்கு வந்தேன்னா நிறைய தேவைகள் இருக்குது. நேற்றெல்லாம் ஒரே குழப்பம், ஊழியத்துக்கு போகலாமா வேணாவா போகலாமா வேணாவா அப்படியே போராடுது என்னோட. கடைசியில் யோசிச்சேன், வேண்டாம் ஒரு நாள் ஏசப்பா இனி நம்ம இறங்கணும். நம்ம எவ்வளோ பிரச்சனைகள்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் இந்த கிராம ஊழியத்தில் ஆரம்பத்தில் வந்தவங்க சரி மறுபடியும் ஊழியத்தை செய்யணும். நம்ம யாருக்கும் அங்கேயும் சொல்ல முடியல நம்ம சுவிசேஷம் அவ்வளவா. நம்ம எப்படியாவது போய் அந்த ஊழியத்துக்கு கடவுள் என்னை கொண்டு வந்தாரு. ஆனால் இந்த நாளை இவ்வளோ சந்தோஷமா எனக்கு கழிக்க உதவி செஞ்சேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமா என்னோட இருந்த தேவன் இனிய தேவன் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துறதுக்காக என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பா ஜீவனுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவனு நான் ரொம்ப ரொம்ப அவரை விசுவாசிக்கிறேன். ஏன்னா நிறைய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில எனக்கு இல்லாத ஸ்லாக்கியம், எனக்கு இல்லாத எவ்வளவு ஒரு காரியங்கள் என் பிள்ளைங்களுக்கு என் தகப்பன் செஞ்சிருக்கேன். நான் ரட்சிக்கப்படலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைங்க என்ன ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால என் தேவன் ரட்சித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் பிள்ளைகளோடு இருந்து என்னோடு இருந்து நான் என் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு என் தகப்பன் எனக்கு உதவி செஞ்சார். நான் என் வயசுல என்னால்